இருதய நோய், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன், அதில் பார்க்கக்கூடிய முதல் வந்து ரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன். இந்த குருதி அழுத்தம், பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டினியூஸாக மருந்து சாப்பிடணுமா, என்ன மாதிரி உணவுலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷர் லெவல் குறையும், இது கூட வேறு எதுவும் நீங்கள் மருந்து சாப்பிட்டா அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தவிர்க்க முடியுமான்றதை தெளிவான வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். ரத்த அழுத்தன்றது நம்ம உடனே முடிவு பண்ண முடியாது. அது செக் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எதுவும் உணவு சாப்பிடாமல் போய் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் 140/90 mmHgக்கு மேலேயே இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை டாக்டர், நான் பிரியாணி சாப்பிட்டேன், நைட்டு நான் ஊறுகாய் சாப்பிட்டேன், இல்லை வேறு எதுவும் உணவு சாப்பிட்டனால தான் எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, மற்றபடி எனக்கு பிளட் ப்ரெஷர்லாம் இல்லைன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் வந்து எங்களை ஏமாற்றலை, உங்களை தான் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உணவுனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் எஃபெக்ட் இருக்குமே தவிர தொடர்ச்சியாக ஒரு 6 hours 8 hours இல்லை 24 hours அப்புறம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குன்றது கிடையாது. அதனால தான் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் போய் பாருங்கள், நல்லா டீப் ஸ்லீப் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் இதுவும் ரீசன் சொல்கிறாங்க, நைட் நான் ட்ராவல் பண்ணேன், நைட் தூக்கமே இல்லை, அதனால தான் பிளட் ப்ரெஷர் இருக்குன்ட்டு. முதல்ல பிளட் ப்ரெஷர் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். எனக்கு இருக்காதுன்னு அந்த பாசிட்டிவ் திங்கிங் நல்லது தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல், உங்களை நல்ல நேரத்தில் காப்பாற்ற முடியாமல், ஒரு காம்ப்ளிகேஷனை விட்டதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்றது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கிது. ஸோ இது மாதிரி மூட நம்பிக்கையில் போய் சிக்காதீங்க. சரி, இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மருந்து சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்டிவ் மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணுங்க. அது ஹோமியோபதியாக இருக்கட்டும், இல்லை அலோபதி டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரோபதி, இல்லை சித்தா, ஆயுர்வேதம், எந்த மருந்தாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு டாக்டரை பார்த்து கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணி நீங்கள் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்டா டேப்லெட் எடுக்கணும், நான் உணவுலேயே மாற்றுறேன், நான் யோகா பண்ணி சரி பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. இந்த உணவில் குறைக்கிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே சப்போர்ட்டிவ். நான் சொல்கிறது சில பேருக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். நான் கொஞ்சம் ஏமாத்துறேன், டெய்லி மருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு பேசுகிறேன் கூட சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் மெடிசன் சாப்பிட்றதுனால என்னென்ன நல்லது நடக்குதுன்னா, உங்களோட ஹார்ட் மசில் தொடர்ச்சியாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்பவே திக்காகிடுங்க. ஸோ அதனால் ஹார்ட் வந்து ஒழுங்காக பம்ப் பண்ண முடியாது, கார்டியக் அரெஸ்ட் கூட ஏற்படும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், பிளட் ப்ரெஷர் குறைச்சி தான் ஆகும். சரி, இது இல்லைன்னா வேறு என்ன தொந்தரவு வரலாம் அப்படின்னா, கண்ணு தெரியாமல் போகலாம். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, கண்ணில் ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இதுவுமே ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் மட்டுமே அந்த கண்ணில் ஒரு ரெட்டினான்னு ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, ஆக்குலார் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அது அதிகமாகுது. இது தவிர்த்து கிட்னியும் பாதிப்பாகுது. தொடர்ச்சியாக அதிக ப்ரெஷரில் பிளட் வந்து கிட்னியை ரீச் பண்ணுறதுனால கிட்னியில் இருக்க சின்ன சின்ன செல்ஸு, வால்வ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி உங்களை பிளட்டு கரெக்டாக ப்யூரிஃபை பண்ண முடியாமல், அதில் டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டமாகி உங்களுக்கு வந்து தொந்தரவு ஆகுது, கிட்னி ஃபெயிலியர்னு வருது. இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்ட்ரோக்கு இது மாதிரி தொந்தரவு வர்றதுனால உங்கள் லைஃபே முடங்கி போயிடலாம். ஸோ இதெல்லாமே பிளட் ப்ரெஷரில் நீங்கள் டேப்லெட் சாப்பிடாமல் கண்டினியூவாக எனக்கு ஒன்றுமே ஆகாது, எனக்கு என்ன அதிக பிளட் ப்ரெஷர் இருக்குது, அதனால் எந்த பாதிப்பும் எனக்கு இன்றைக்கி தெரியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக மெடிசன் சாப்பிட்றத ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது கூட நீங்கள் என்ன மாதிரி உணவுலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முதல்ல வந்து உப்பு, சால்ட்டு நம்ம உணவில் சேர்க்குறது அளவை குறைக்கணும். எதுவுமே நம்ம வந்து அதிக அளவாக உப்பு இருக்க உணவை எடுத்துக்கக்கூடாது. அடுத்தபடியாக காரம், புளிப்பு அதிகமாக இருக்க உணவை எடுத்துக்கக்கூடாது. அடுத்தபடியாக நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா ஃபிஷ் மட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப டீப் ஃப்ரையான நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க. டைரி ப்ராடக்ட்டில் அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவு அளவு குறைவாக சாப்பிடுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சில பயிர் வகைகளில் முக்கியமாக மொச்சப்பயிறு, பட்டாணி, காராமணி பயிறு இதெல்லாம் ரொம்பவே அளவு குறைவாக எடுத்துக்கங்க. பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. சில கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்துறது குறைங்க. அடுத்தபடி நமக்கு தெரிஞ்சது தாங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். மன அழுத்தம் இருந்தால் குறைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். பிராணாயாமம், யோகா இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு வாக்கிங் போகிறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி டாக்டர், நான் ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றேன், இந்த காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் சப்போர்ட்டிவ் நம்ம மெடிசன் சாப்பிட்டுக்கலாமா, இல்லை சப்ளிமெண்ட் மாதிரி சாப்பிட்டுக்கலாமான்றது இருக்குது. கண்டிப்பாக சித்தா மருந்தில் வெண்தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒயிட் கலர் லோட்டஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பவுடர் இருக்குது, வெண்தாமரை சூர்ணம்ட்டு.
இது காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் பிஃபோர் ஃபுட் வந்து 2 கிராம்ஸ் அளவு வார்ம் வாட்டரில் சிப் பை சிப்ஸ் நல்லா உங்கள் சலைவா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே இந்த நாளளவு காம்ப்ளிகேஷன் வரதை தவிர்க்க முடியும். ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்காது. கரெக்டாக மெடிசன் சாப்பிட்டு கரெக்டாக உங்களுக்கு டயட் இருந்தால் மட்டுமே உங்கள் பிளட் ப்ரெஷரை குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிளட் ப்ரெஷர் இருந்து இது மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் சந்தேகம் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே தெரிய நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.